வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அக்னி நட்சத்திர நிவர்த்தி ஆகிற நாளில் நம்ம இந்த சின்ன தாந்திரிக முறையை வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தோல் நோய்கள் நீங்கும். இல்லை தீராத நோய்கள், கண் பார்வை, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதிலிருந்து நம்ம வெளிவந்துடலாம். இந்த நோய்கள் எல்லாம் நம்மளுடைய கட்டுக்குள் அடங்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நமக்கு தலைமை பதவி, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது வியாபாரம் அல்லது படிப்பு, அந்த மாதிரி விஷயங்கள் அரசால் அனுகூலம் நமக்கு ஏற்படும். அது மாதிரி இல்லைனாலும் வீட்லேயும் நம்மளுடைய மதிப்பு, மரியாதை, பதவி, பட்டம், பேர், புகழ் போன்ற விஷயங்கள் நமக்கு நல்ல விதத்தில் கூடும். இது என்ன அந்த மாதிரி அப்படின்னு சொன்னால், சூரியனை நாம் ஆக்டிவேட் செய்கிறோம். அதாவது சூரியனை நாம் அதிகமாக ஈர்த்து அந்த அக்னி நட்சத்திர நிவர்த்தி நேரத்தில் சூரிய பகவானுக்கு ஆதித்ய இருதயம் அப்படின்னு சொல்கிற அந்த புக்கு வாங்கி படிங்க. அப்படி இல்லைன்னா டேப்பில் போட்டு கேளுங்க. அந்த நாளில் அந்த மந்திரம் தெரிஞ்சால் சூரியோதயம் ஆன பிறகு 6:30 மேல் நீங்கள் காலையிலே எழுந்து குளிச்சுட்டு நேரத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் 6:30 மணிக்கு மேலே வந்து சூரிய தரிசனம் பார்த்து, அந்த சூரிய தரிசனம் பார்க்கும் பொழுது உங்கள் கையில் வந்து ஒரு புடி கோதுமை முழு தானியமாக இருக்கணும். அந்த கோதுமையை எடுத்து வச்சுக்கோங்க. அதன் மேலே ஒரு சிகப்பு கலர் மலர் அதை வைத்து நல்ல சூரியன்கிட்ட நல்லா நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. பண்ணி சூரியனை பார்த்து சூரிய காயத்ரி தெரிந்ததுன்னா காயத்ரி சொல்லுங்கள். இல்லைன்னா ஓம் சூரிய நாராயணாய போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மனசார சொல்லி 11 முறை உங்களை நீங்களே சுற்றணும். அந்த கோதுமையை வச்சுக்கணும். அந்த பூவையும் வைத்து கைகூப்பி சூரியனை பார்த்து 11 முறை வலம் வந்து, அதன் பின்னர் அந்த கோதுமையை கையில் வச்சுருக்கீங்க இல்லையா, அதை அப்படியே உங்கள் வலது பக்கம் 3, இடது பக்கம் 3, மேலிருந்து கீழே அப்படின்னு 9 முறை உங்களை சுற்றி கிழக்க பார்த்த மாதிரி, ஏன்னா நீங்கள் சூரியனை பார்த்த மாதிரி தான் நிற்க போகிறீங்க. அந்த சூரியனை பார்த்து நிற்கிற திசையில் சூரியனை பார்த்து இந்த தானியத்தை எரிந்து விடுங்கள். அப்படி நீங்கள் அந்த தூவி விடும் பொழுது அதை மற்ற பறவைகளோ மற்ற உயிரினங்களோ அதை சாப்பிட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டது என்றால் உங்களுடைய கர்ம வினைகள் தீர்ந்தது, உங்களுடைய தோல் நோய்கள் தீர்ந்தது, உங்களுடைய கஷ்டங்கள் கரைந்தது என்று அர்த்தம். இது வந்து அக்னி நட்சத்திர நிவர்த்திக்காக ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறை. நான் முதல்லையே ஒரு பதிவு போட்டிருக்கேன். அக்னி நட்சத்திரம் தொடக்கத்தில் இருந்து தினந்தோறும் நம்ம வந்து சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணி நீர் விட்டு ஆக்னேயம் சொல்லுவோம். அந்த மாதிரி விட்டு நமஸ்காரம் பண்ணோம், சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னு சொன்னேன். அப்படி செய்து கொண்டு வந்தவர்கள் அல்லது செய்ய நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைய இந்த சூரிய அக்னி நட்சத்திர நிவர்த்தி நாளில் இன்றைய பொழுது இந்த சூரிய பகவானை நாம் வழிபடும் பொழுது சூரியனால் ஏற்படுகின்ற தோஷங்கள் நீங்கும். அந்த சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாகும். சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாகும் பொழுது பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்து நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக மாறும். அதனால் இது வந்து ரொம்ப எளிமையானது தான். இந்த மாதிரி செய்யுங்க. அருகிலே உங்களுக்கு சூரியனார் கோயில் இருந்ததுன்னா போயிட்டு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா நவகிரகத்தில் இருக்கிற சூரியனுக்கு ஒரு நெய் தீபம் போடுங்க. இல்லை அதுவும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை அப்படின்னா சிவன் கோவிலில் போயிட்டு இந்த மாதிரி தீபம் போடுங்க. இல்லை எங்களால் ஆலயம் போகவே நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லேயே ஒரு தீபம் போட்டுட்டு மனசார சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த கோதுமையை சுற்றி கிழக்கு பக்கமாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நீங்கள் பூஜை அறையில் உட்கார்ந்து 5 நிமிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கின்னு நீங்கள் அடுத்து உங்கள் பூஜை வேலையை செய்யலாம். இதற்கு பிரசாதம் அதெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வைக்கணுன்னா உங்கள் விருப்பம். நீங்கள் எதை வேணாலும் வைக்கலாம். வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வைக்கலாம். இல்லைன்னா கோதுமையால் செய்த பலகாரங்கள் வைக்கலாம்.
இல்லை கோதுமை ரவை கேசரி, உப்புமா அந்த மாதிரி காரமாக ஏதாவது வைக்கலாம். அந்த மாதிரி சப்பாத்தி, பூரி, ஏன்னா கோதுமை தானியத்தில் செய்த பொருட்களை வைக்கலாம். வீட்டு பூஜை அறையில் சிகப்பு கலர் மலர், செவ்வரளி அந்த மாதிரி மலர்களை மற்ற படங்களுக்கு அலங்காரம் செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் ஒரு படி உயர்வான வளர்ச்சியை நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். இது அக்னி நட்சத்திர நிவர்த்தி. அதனால் கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் அது செவ்வாய்க்கிழமையாக வருகிறது. அதாவது செவ்வாய்க்கிழமை 28ஆம் தேதி, மே 28ஆம் தேதி. செவ்வாய் என்பது முருகனுக்குரிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. அதனால் முருகனும் அக்னி சுரூபமாக பிறந்தவர் தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அன்றைய நாளில் வழிபாடு செய்யும் பொழுது இந்த தெய்வத்திற்கும் ஏர்வையாகும். அது மட்டும் இல்லாமல் அன்று 3 மணிக்கு மேலே நீங்கள் செய்கிறீங்க ஒரு தீப வழிபாடு அப்படின்னா அது துர்க்கைக்கும் சேர்ந்து ஆகும். ஏன்னா 3 நாள்ற அன்னைக்கு பஞ்சமி திதியும் இருக்குது 4 மணி வரை. அதனால் ரொம்ப விசேஷம். மேல் நோக்கு நாள் வேறு. இந்த மாதிரி ஒரு அமைப்புலாம் அமையிறது கொஞ்சம் கஷ்டம். அதாவது கொஞ்சம் 4-5 வருடங்களுக்கு இல்லை 10 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த கூட்டு அமைப்பாக அமையும். இது அற்புதமாக அமைந்திருக்கிற அமைப்பு. அதனால் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரியனுக்கு ஒரு தீபத்தை போட்டு சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட கோதுமையை நாம் தானமாக மற்ற பறவைகளுக்கு போடுவோம். நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.